ஸலவாத்தை சொல்லாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தாத ஒரு மனிதன் அவர்களை அடக்கப்பட்ட பண்ணாங்கன்னா ரசூலுல்லாஹை பார்த்து இவங்க யாருன்னு சொல்லி கேட்டா, எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாதே, என்னுடைய கை சேதமே அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய கை சேதத்தை நினைச்சு அவன் நொந்து கொள்வான். அங்கேயே அவனுக்கு அதாப் ஆரம்பிச்சது, அங்கேயே அவனுக்கு அதாப் ஆரம்பிச்சது. ஆக அருமையானவர்களே, நாம பாருங்க, நம்ம மௌத்தாகி விட்டோம், வாழ்ந்துட்டோம். 60 வயசு, 70 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்துருவோம். வாழ்ந்துட்ட பிறகு மறுமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும், இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கும் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க, ரொம்ப தூரம் கிடையாது. நாம இப்ப மௌத்தாயிட்டாக்கா நம்ம அடக்கப்படாமல் வெளியே பூமியில வச்சிருக்காங்க பாத்தீங்களா, நாளைக்கு எடுக்கலாம், இன்னைக்கு எடுக்கலாம், இன்னும் 1 மணி நேரத்துல எடுக்கலாம், சூடு ஆறுனதுமே எடுக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டுன்னு சொன்னா அந்த மௌத் அவன் ஹயாத்தா இருந்த காலத்துல அவனுடைய உடம்புல சூடு இருக்குமே, அந்த சூடு அவன் ரூஹ் மௌத்தா, அவன் ரூஹ் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த சூடு ஒரு சில மணி நேரங்கள் இருக்கும். ஒரு சில மணி நேரங்கள் தான் அந்த சூடு அவருடைய அந்த மையத்துடைய உடம்புல இருக்கும். அந்த சூடு தணிவதற்கு முன்னாலே அந்த மையத்தை அடக்கப்பட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை, வழிமுறை, அவருடைய வாக்கும். ஆனா நாம என்ன செய்யறோம், இந்த மனுஷன் மௌத்தாயிட்ட பிறகு தாதா வரணும், தாதி வரணும், ஃபாரின்ல இருந்து பையன் வரணும், துபாயில இருந்து பேத்தி வரணும், இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும், ஒரு நாள் முழுவதை போட்டு அந்த மையத்தை ஒரு வழி பண்ணிடுவோம். அதே சமயத்துல அவங்கெல்லாம் வரணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அந்த கொடுமை, அந்த அதாப் இருந்து பாருங்க. அதாவது மறுமையில நெருப்பால் மட்டும் ஒரு மனிதன் அதாபு செய்யப்படுறதில்லை, அவன் ஐசாலையும் அவன் அதாபு செய்யப்படுறான், ஐஸை கொண்டு அவன் அதாபு செய்யப்படுறான். சைத்தானுக்கு என்ன அதாபு, அவன் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவன் நெருப்புல போட்டா என்ன ஆகும், அவனுக்கு சொகுசா இருக்கும். சைத்தான் நெருப்புல போட்டா அவனுக்கு அது சொகுசா இருக்கும். ஆக அந்த மாதிரியான ஒரு படைப்புகளுக்கு ஐஸை கொண்டு தண்டனை இருக்குது. அப்போ ஐஸை கொண்டு தண்டனை இருக்குது, அப்போ ஐஸும் ஒரு தண்டனை தான். அப்போ அந்த ஃப்ரீசர்ல வச்சா என்ன ஆகுது, அந்த மையத்துக்கு கடுமையான அதாபம், அந்த மையத்துக்கு கடுமையான அதாபம். என்னை ஏப்பா இந்த ஐஸ் பெட்டியில வச்சு என்னை அதாபப்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்த மையத்துக்கு கை சேதப்படுமா. அதனால ஒரு மையத்தா இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை இந்த துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்றதுதான் சொல்ல வரேன். நாம மௌத்தான பிறகு நம்முடைய ரூஹ் போயிடுச்சுன்னா நம்மள எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இந்த பூமியில நம்மளை வச்சிருப்பாங்களோ, இந்த அடக்கம் பண்றதுக்கும் மௌத்தானதுக்கும் உள்ள நேரம் தான் மறுமையுடைய வாழ்க்கை. நான் மௌத்தாயிட்ட பிறகு 1 மணி நேரத்திலே அடக்கப்படலாம், 3 மணி நேரத்திலே அடக்கப்படலாம். ஆனா அடக்கம் பண்ணிட்டா என்ன ஆகுது, மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு. இப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டா நம்ம முதல்ல சந்திக்க போறது யார, ரசூலுல்லாஹ் சந்திச்சிட்டோம்னு சொன்னா, சந்திச்சு நம்முடைய தீதார் நமக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யார் என்று கேட்கப்படும் போது சரியான பதிலாக இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி அந்த மனுஷன் சொல்லிட்டான்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்ப்பாங்க. யாருன்னு கேட்கப்படும் போது அந்த அடியார் பதில் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. அந்த மனிதனை பார்த்து ஒரு புன்முறுவல் சிரிப்பார்களாம், ஒரு ஓரமாக சிரிப்பார்களாம். ஆஹா, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஓரமா பார்த்து அவர்களை சிரிப்பார்களாம். அதுலயே நம்முடைய வெற்றி இருக்குது, அல்ல அதுலயே நம்முடைய வெற்றி ஆரம்பமாயிடும். அப்போ எனக்கு தெரியாது, இவர் யாருக்கு தெரியாது, அவர் நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் திருப்பி கொள்வார்களா?
அவன் பார்ப்பான். ஆனாலும் அவர்கள் அவனை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். அப்போ நம்முடைய தோல்வி, நம்முடைய நஷ்டம், நம்முடைய கை சேதம் எல்லாம் அங்கிருந்தே ஆரம்பிச்சு, அங்கேயே ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் அவனுக்கு தண்டனை, அதாவது சோதனை எல்லாம், அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய கோபம் எல்லாமே அங்க வந்து சேர்ந்து அந்த மறுமையுடைய வாழ்க்கை வீணா போயிடும், நஷ்டவாளிகளாக போயிடும். உண்மையானவர்களே,